நாங்கள் எதையும் பதிலாக நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம். யாருக்காகவும் எதற்காகவும் எங்களுடைய பள்ளியையும் எங்களுடைய இஸ்லாம் என்ற அடையாளத்தையும் நாங்கள் இழக்க மாட்டோம் என்று சொல்லிதான் இன்றைக்கு காலையில வரைக்கும் உலக மீடியாக்களுடைய பார்வையிலே 40 உயிர்னு சொல்றாங்க. இன்னைக்கு காலையில வரைக்கும் ஏற்கனவே ரஃபாவில் குண்டு போட்டாங்க. கரெக்டாக பாத்தீங்கன்னா குழந்தைகளை குறிவைத்து இந்த கொடுமைக்காரர்கள் குழந்தைகளுடைய நெஞ்சங்களை அவர்கள் குறிவைக்கிறார்கள். என்ன காரணம்? இது எந்த ரீதியிலையுமே சரி, ஒரு போர் குற்றம், ஒரு போருக்கு சில விதிமுறைகள் வச்சிருப்பாங்க. இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய போரினுடைய விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹும் அவனுடைய தூதரும் அவ்வளவு அழகாக மரங்களை கூட வெட்டாதீர்கள், போருக்கு சென்றால் விவசாய நிலங்களை நீங்கள் அழிக்காதீர்கள், மரங்களை வெட்டாதீர்கள் என்று சொன்ன இந்த உலகத்துக்கே போருக்கான அந்த விதிகளை வகுக்கக்கூடிய அளவிற்கு முன்மாதிரியான அந்த போர் யுக்திகளை கொண்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்.